நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது வீட்டை விட்டு யாராவது வெளியில் போனால் அவங்கள ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து துப்பாக்கியோட வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஆனால் நம்ம சீதா போய் அவங்கள பயங்கரமாக டம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம அஞ்சலி, அன்பு எல்லாத்தையுமே வந்து வீட்டுக்குள்ளே கூட்டு போகிறாங்களா. வீட்டுக்குள்ளே போன பிறகு சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்கிறாங்க. அதாவது பாலும் பழம் அதெல்லாம் கொடுக்காங்க. ஆனால் மகாவுக்கு வந்து விருப்பம் இல்லை. எனக்கு இது வந்து சுத்தமாக பிடிக்கலை, நீங்கள் எல்லாம் செய்கிறதால சரி, நீங்கள் என்னமோ பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அமைதியாக இருந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கு எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன இருந்தாலும் வந்து பொண்ணு வந்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் போய் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சேது சொல்கிறாங்க. சரி, எங்கள் மருமகளை எங்ககிட்டே கொடுங்க, நாங்களே எங்கள் ஊரில் போய் நாங்களே வச்சு பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சிகப்பி சொல்கிறாங்க. சரி, அதான் கரெக்டு, மீரா எல்லாருமே வந்து இதுதான் சரியாக இருக்கும், அஞ்சலி வந்து அன்பு கூட போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. ஆனால் இதுக்கு வந்து மகாவுக்கு வந்து உடன்பாடு இல்லை. அஞ்சலி வந்து எங்கேயுமே போகக்கூடாது, இந்த வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வாதாடுறாங்க. அதெல்லாம் எப்படி மகா, கல்யாணம் முடிஞ்சுன்னா அந்த பொண்ணு வந்து ஹஸ்பண்டு கூட அவங்க வீட்டுக்கு தான் போகணும், இங்கே இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சேது சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சேது, இது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் பேசாமல் இருங்க, அஞ்சலி என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது, நீங்கள் பெற்றிருந்தாலும் அவளை நான் மக மாதிரி நான் வளர்த்துருக்கேன், அவளை என்னால் பிரிய முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராம் வந்து சொல்கிறாங்க, சித்தி என்ன சித்தி, கல்யாணம் முடிஞ்சால் அந்த பொண்ணு வந்து அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு தான் போகணும், இதான உலக வழக்கம், அதனால் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன தான் மகா வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் வீட்டில் உள்ள யாருமே கேட்கல, அனுப்பி வைக்க பார்த்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மகா பேச்சை மீறி எல்லாருமே வந்து அந்த இதை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அதாவது காலை விட்டு வெளியில் வந்து முத்தத்துக்கு வராங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க போய் ஒரு துப்பாக்கியோடு வந்துடுறாங்க. நம்ம மகா வந்துட்டு துப்பாக்கி வச்சுக்கிட்டு, இங்கே பாருங்கள், என்னோடய பேச்சை மீறி அஞ்சலி வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணிடுவேன், யார் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அவங்கள ஷூட் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் யாருமே மதிக்க மாட்டேங்காங்க. சரி, இவங்க ஏதோ சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நகலை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், என் பேச்சை மீறி நீங்கள் போனாலும் நான் என்னையவே ஷூட் பண்ணி நானே செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களோட தலையிலே வந்து அந்த கண்ணை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஓ, ஷூட் பண்ண போகிறீங்களா, விருங்க, உங்களை நானே ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா வந்து துப்பாக்கி எடுத்துகிட்டு அவங்க மேலே ஷூட் பண்ணுறாங்க. பார்த்தா அதில் குண்டே இல்லை, சும்மா பொய்யா வந்து பிளான் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அது எல்லாத்துக்குமே சீதா வந்து தெரிகிற மாதிரி பண்ணிட்டாங்க. எல்லோரும் பயங்கரமான சிரிப்பு. மகா வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அவமானப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோமோவை வந்து முடிச்சிடுறாங்க.